பிறந்தோர் யாருக்கும் அன்புடன் நல் பண்பும் அடைக்கமுடன் அமைதி வேண்டும், நன்மதி துவக்கம் வேண்டும். நான் இடத்தில் இவை எல்லாருக்கு துன்பமும் துயரமும் வந்து குஞ்சியே வருந்துவாரங்கி. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டோம், ஆனால் தாய் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு வரணுமா? அதுபோல எனக்கு தாய் இல்லாவிட்டாலும் இந்த நாட்டிலே எனக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என்னுடைய தாய் சாந்தி இருக்கின்றார். சாந்திக்கு மகளாக பிறந்து அமுதா என்ற பெண்ணாக நான் வாழ்ந்து வருகின்றேன். சென்று அம்மாவை பார்க்க வேண்டாமா?
தாய் சிறந்ததொரு கோவிலமில்லை, தந்தை தந்தை கமந்தவர் என்று கூறுவார்கள். தந்தை இல்லாத உன்னை தந்தைக்கு தந்தை தாய்க்கு தயவு நல்ல ஒரு பெண்ணாக ஆளாகிறேன். கல்விச்சாலை சென்று அனைத்து பாடங்களையும் நல்ல முறையில் படித்தாயா? கல்விச்சாலைக்கு சென்று அனைத்து பாடங்களை சிறப்பாக படித்து முடித்து விட்டேன் அம்மா. அந்த குறையே கிடையாது, அந்த குறைந்தது கிடையாது. உன்னை எப்படி வளர்த்தி ஆளாக்கி உன்னை காலகாலத்தில் ஒரு திருமணம் செய்து வைக்கப்பட நினைச்சிருந்தேன். இப்ப உனக்கு சந்தோஷ செய்தி ஒன்று சொல்ல போகிறேன். எனக்கு சந்தோஷமான செய்தியா? அப்படி என்ன செய்தி சொல்லுங்கம்மா. அங்கடா உனக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு ஆசை. ஐயோ அம்மா, அதுக்கு என்ன இப்ப அவசரம்? எனக்கு என்ன வயசாகுது, இதுக்குள்ள திருமணம் செய்யறேன்னு சொல்றீங்க? எனக்கு வேணாமா. அடிப்பொடி இந்த காலத்துல பெண்களை வீட்டுல வச்சிருந்தா என்ன ஐயோ அம்மா, மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு ஏதா இருப்பாரு என்ன எதுன்னு தெரியாம எனக்கு திருமணம் செய்ய சொல்றேன். எனக்கு திருமணமே வேண்டாம். எனக்கு ஆம்பளைங்களாலே பயம்மா எனக்கு. உனக்கு மாப்பிள்ளையே பார்த்து விட்டேன். ஐயோ மாப்பிள்ளையே பார்த்து முடிச்சிட்டியா? அம்மா சரி, நீ ஒரு முடிவு பண்ணிட்டு மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாரா, அழகா இருப்பாரா, கலரா இருப்பாரா? இந்த உலகத்திலே அழகு 32 லட்சம் சொல்லுவாங்க. ஆமா, ஒரு ஆணானாலும் பெண்ணானாலும் அழகை சிறந்தது. ஆமா, 32 லட்சம் உண்மைதானம்மா. ஆனா நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ளை உனக்கு அம்மாடி அழகு அழகு 36 லட்சம். அம்மா 36 லட்சமா? அப்படின்னா இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டியதான். ஆமா, அப்படின்னா இந்த தாயை வார்த்தைகளே கண்டிப்பா திருமணம் செய்திருக்கியா? திருமணம் செய்திருக்கிறோமா? மாமா முதல்ல காட்டுமா. மாப்பிள்ளையே பார்க்கணும், அவன் ஆசையா இருக்கு. மாமாவை பார்க்கணும். ஆமாமா, சரி வர இரு. ஏய் அஜிப்பி நோ உக்கா அஜித்தி டேய் உன்னிடம் ஒரு சொல்ல போறடா. இன்ன உக்கா ஏய் யா பவே அப்பா வந்துட்டடா. ஐயோ சேடில இருந்து வந்து சேடி போறீங்களா? சென்னையில வந்துட்டடா. வந்துச்சா? மாமா வந்து பால் சொல்லு. பங்காளி ஒரு மணி கொஞ்சம் வந்துட்டா. அது கல்யாணி உங்களுக்கு 18 வருஷம் வந்து வந்தீங்கறாரு. அப்ப சின்னது ஒரு பெரிய வந்தாருடா. ஏடா ஒரு போது அங்க போட்டு பார்க்க போறேன். நல்லா தெரியல. நல்லா தெரியல. ஏய் யாங்க ஊரே தூத்துக்குடி இந்த கடி. சாமி பகவானா, எனக்கு காதுக்கு இந்த பக்கம் திருப்பி பாருமா. வாசிக்கல நானு பாடு. இன்னும் கொஞ்ச நேரம் நான் பொட்டி வாசிக்கணும்னா நீ வாயை தந்து பாட்டு பாடக்கூடாது. மனுஷாச்சல் அது ஏத்து போடுமா. பார்க்க போறேன். மரியாதை கிடையாது. பங்காளி கொடுத்தா என் பங்காளி கொடுத்தான்னு கூட நீ குத்து பவுர்ல அடிக்கிட்டு போலுங்க. ஒரு குத்தாண்டு போய் நான் சொல்லணும். அவன் நல்லது சொல்றியா கெட்டது சொல்றியா தேவை அடிக்கிறான். சரிப்போ அவனுக்கு தெரியாது. அது ஒண்ணு அது சொல்லு. சரிடா சரிடா. அப்படியா அம்மா ரெடி. ஆமா ரெடி மாமா. என்ன வாழ்க்கையில மாமா சொல்லுங்க. பார்க்க போறேன் மாமா. மாமா ஓடு. நீ தாயே கிடையாது, நீ பேய். நீ மாப்பிளை பாக்குறது சரியான மரக்குரங்க பார்த்து வச்சிருக்க. வாழைப்பழம் வாங்கி தரேன் துண்ணு புட்டு உறங்கு.
அருமையா யாரு தருவாங்க இந்த காலத்துல வாழைப்பழம் எவ்வளவு அக்கறையா உன் பங்காளி தந்து வச்சுட்டு போறான் பாரு. அவன் பாட்டு சொல்லி தோலை வாய் வச்சு போறேன். தோல் ஆதியா அம்மா இந்த மாவுல எனக்கு தேவையே கிடையாது. கை ஒரு பக்கம் காது ஒரு கோடையா இருக்கு. வேற என்னென்னதான் கோணம் தெரியல. என்ன கட்டிக்கிறியா? நான் இவ்வளவு கூட கட்டிக்கிறேன். பத்தியா? என்ன கட்டிக்கிட்டு அவங்கிட்ட ஓதுவாங்கன்னா உணவு தோவல பொழுது எவன் மகத்துல முடிச்சிருக்கானோ அவன் தானே மீனவனா. அம்மா 16 வயது சப்பானி மாதிரி இருக்கா. இவ்வளவு போய் என்ன சொல்றேன்? அவதா வாடிக்கு டேய் இருந்தாலும் அழகு பேசுகிறேன் டேய். மனசுல நல்ல மனசு உனக்கு சிறந்தவன் அறிவில சிறந்தவன். ஏதோ டேய் இவனை பார்த்தா கை கால் ஊன சொல்லியா ஊனன்றது மனசுல தந்து இருக்கணும். சரிமா? ஆமா ஆமா ஆமா. இந்த மாப்பிள்ளை எப்படி சொல்ற நீ? ஐயோ நீ சொல்றதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி சரி அம்மா கண்டிப்பா பண்ணிக்கிறியா? கண்டிப்பா பண்ணிக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிடிச்சிச்சா அமுரேக்கா யானா நான் அமுரா கல்யாணம் பண்ணி மச்சான். குங்குமம் நீ கல்யாணம் மட்டும் பண்ணிக்க, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ மாமா ஒரு நாளைக்கு மட்டும் வச்சாலே பண்ண மாட்டாமா. டேய் இத பாரு என் மகன் எவ்வளவு தெரியுதா? நீ சொல்றியா அமுரா கல்யாணம் பண்ணி குங்குமம் பூ சாப்பிடுறேன். குங்குமப்பூ சாப்பிடுறியா? நான் எப்படி சாப்பிட்டேன்? அவன் சினில இருந்து வந்தா என் பங்காளிய உன்னை பகலி அவன் சொன்னான் இல்லையே நீ போய் ஊன் சாப்பிடு கேளு ஊன் சாப்பிடு ஒயின் சாப்பு அவன் போய் வராண்டி கேளு வராண்டி கொடுமா. எப்பா குங்குமம் பூ சாப்பிட்டேன் நீ ஒயின் ஷாப் போய் பாட்டில் வாங்கி ஒயின் வாங்கினியா? வராண்டி பிராந்தியா? அது வாங்க அது கல்யாணத்துல ஊத்திய குங்குமம் ஊத்திய ஆ அது தலைக்கு புறான்னு சொன்னா சரி. அது மாதிரி குத்துக்கிறேன் பேசாவது பாருங்க. அது குங்குமம் பூ கலரா பாருயா. ஒரிஜினலா குங்குமம் பூ வாங்கி கலந்து குடிச்சுனா ஒண்ணும் ஆகாது. வெறும் குங்குமத்தை போட்டு கலக்கி குடிச்சுனா இப்படி எல்லாம் தான் ஆகும்.